வணக்கம் மக்களே. இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போது பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செந்தில், கதிர் இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எதிர்த்து, ஸோ அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க மேரேஜ் பண்ணிக்கினாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ மீனா வந்து செந்திலை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கினான். ஆனால் மீனோட அம்மா அப்பாவுக்கு இது பிடிக்கல. ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பொதுவான இடத்துல மீனா அவங்க அம்மா 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு போகிறாங்க. அது பார்த்த ராஜி வந்து பார்த்திங்கன்னா என்னக்கா இன்னும் கோவம் தெரியலையா, இவங்க இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வீட்லேயும் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கதிரை அடிபட்டு வந்திருக்காங்க. ஸோ யார் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜியோட அண்ணன் தான் கதிரை அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடித்தா ஏன் அடித்தான்னு கதிர் வந்து எல்லோரும் முன்னாடி சொல்லலை. ஸோ அரசி வந்து ராஜியை பிடிச்சி ரொம்பவே திட்டிடுறா. உங்கள் அண்ணன் என்ன பெரிய ரவுடியா, எங்கள் அண்ணனை பிடிச்சி இப்படி அடிச்சிருக்கான், அதெல்லாம் நியாயமானு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, கதிரும் ராஜு. அப்போ வந்து கதிர் வந்து சொல்கிறான், உங்கள் அண்ணனுக்கு உன் மேலெலாம் பாசம் இல்லை, அந்த நகை பணத்தை மேலே தான் பாசம். நகை எங்கே, பணம் எங்கே, எனக்கு கேட்டு தான் அடித்தானே தவிர நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்கேன்னு அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை பணம் தான் முக்கியம். ஆனால் அந்த நகை பணம் நான் கண்ணில் கூட பார்க்கல, ஆனால் அது நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிருக்கான். இப்போ அந்த பழி என் மேலே தான், இன்றைக்கி என்ன நீ நிம்மதியாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். ராஜு ரொம்பவே அழுறா. ஸோ சரவணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை தேடி போகிறான். ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. நான் எப்படி இனிமேல் ஊரில் தலை நிமிர்ந்து நடக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க போய் பாண்டி ஸ்டோர்ஸ் அதாவது கடையில் போய் படுத்துக்கிறாங்க. சரி சரவணன் தேடி போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தியா, என்னப்பா ஏன் இங்கே வந்து படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னப்பா நான் என்ன பண்ணிக்குவேன்னு பயந்துக்கினியா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா உங்களை காணுமேன்னு வந்து தேடினேன் அப்படின்னு சொல்கிறான். ஏப்பா அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிங்கன்னாங்களே அதனால கோவமா? ஆமாண்ணா, எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது ஊருவில், நீயும் உனக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒரு பொண்ணு இருந்தால் கூட்டினு வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றான். இல்லைப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, உங்கள் மேலே சத்தியமாக நீங்கள் சொல்கிற பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே சத்தியம் பண்ணுறான். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.